யூனிட் எக்ஸைஸ் 7ல ஃபஸ்ட்டு சம்மு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கார்ட்ரிட்ஜ் இருக்குது. நம்ம இங்கு போடுறோம்ல அந்த கார்ட்ரிட்ஜு, அதோட ஹைட்டு 7 சென்டிமீட்ரு. 7 சென்டிமீட்ரு. அதோட டயாமீட்டர் எப்படி சொல்கிறாங்க, 5 எம்எம்ல இருக்குது. இது சென்டிமீட்ரு, இது எம்எம்ல இருக்குது. இப்போது நமக்கு ஒரு 1.5 லிட்ரு 1/5 ஆஃப் த லிட்டர் பாட்டிலு இங்கு கொடுக்குறாங்க. 1/5னா 1 லிட்டரில் எவ்வளோ இருக்கும், 1000 எம்எல் இல்லையா? 1000 எம்எல். அதில் 1ல் 5 மடங்கு கொடுக்குறாங்க. கொடுத்தாங்கன்னா எவ்வளோ, 200 எம்எல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கார்ட்ரிட்ஜில் ஒரு தடவை ஃபில் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ லெட்டர்ஸ் எழுதலாம்னா 330 வேர்ட்ஸ் எழுதலாம். ஓகேவா? இப்படி இவ்வளோ ஃபில் பண்ணி இவ்வளோ லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் எழுதலாம் அப்படின்னா 200 எம்எல் இங்க்குக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் எழுத முடியும்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், இதோட வால்யூமை கண்டுபிடிப்பேன். வால்யூமை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த எம்எல்ல எவ்வளோ எழுதுறாங்கன்றதை கண்டுபிடிப்போம். முதல்ல இந்த கேட்ரிட்ஜோட வால்யூமை நான் கண்டுபிடிப்போம். வால்யூம் என்ன ஃபார்முலா, சிலிண்டர் ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இல்லையா? இப்போ நம்ம இதில் ஹெச் நான் கண்டுபிடிப்போம். ஹெச் என்னது, 7 சென்டிமீட்டர். ஆர் தான் பிரச்சனை. ஆர் என்னது, இது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க, இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா? எம்எம்னா எந்த சென்டிமீட்டராக இருந்தாலும் சரி டயாமீட்டர் தான் கொடுத்துக்கிறாங்க இல்லையா? டயாமீட்டர் என்னது, 5/2 இல்லையா? டயாமீட்டர் 5ன்னு கொடுத்தாங்கன்னா ரேடியஸு அதில் பாதி இல்லையா, 5/2. இந்த 5/2 ஓகே, இது எம்எம்மில் இருக்குது, இது சென்டிமீட்டரில் இருக்குது இல்லையா? நான் சென்டிமீட்டரில் மாற்றினா இன்ட்டு 10 போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா 10 எம்எம் தான் 1 சென்டிமீட்டர் இல்லையா? அதனால் இன்ட்டு 10 போட்டுக்கிறேன். அப்போ என்னவா மாறும், 5/20 ஆகிடும். கேன்சல் பண்ணால் 1/4. ஓகேங்களா? 1/4. அதாவது 10 எம்எம்மில் 10 எம்எம் இருக்கு இல்லையா, அதான் 1 சென்டிமீட்ரு. 1 2 3 4 5 1 2 3 4 5 இல்லையா? இதில் இங்கே இருக்குது எம்எம் இல்லையா, 5 எம்எம். அப்போது 1/2. இதில் கால்வாசி தான் 2.5 எம்எம் தான் இருக்குது இல்லையா, இங்கே இருக்குது. அப்போது இது என்னவா இருக்கும், 1/4 தான் இருக்கும். ஓகேங்களா? 5 எம்எம்மில் பாதி என்னது, 2.5 எம்எம். 2.5 எம்எம் என்னது, ஒரு சிஎம்மில் கால்வாசி. ஓகேவா? இது அந்த பக்கம் போச்சு. இப்போ என்ன பண்ணலாம், பை 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இல்லையா? ஆர் என்னது 1/4 இன்ட்டு 1/4 இன்ட்டு ஹெச் என்னது 7. ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம். இது 2 டைம்ஸு, இது 11 டைம்ஸ். அப்போது 11/2 இன்ட்டு 8 11/2 இன்ட்டு 4 இல்லையா, 2 இன்ட்டு 4 1/11/8 சென்டிமீட்டர் க்யூப். அதாவது இந்த கேட்ரிட்ஜில் இங்கு ரொப்பனா எவ்வளோ வரும், 11/8 சென்டிமீட்டர் க்யூப் வரும். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன தேவை, இந்த 200 எம்எல்க்கு எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதணும்னு தெரியணும் இல்லையா? அதை எப்படி எழுதலாம், ஒரு தடவை எத்தனை தடவை ஃபில் பண்ணால் எனக்கு என்ன தெரியணும், இந்த 200 எம்எல் எத்தனை தடவை ஃபில் பண்ணணும்னு தெரியணும், அப்புறம் எவ்வளோ வேர்ட்ஸ் வரணும்னு தெரியணும் இல்லையா? ரெண்டுமே தெரியணும். இப்போ என்ன பண்ணேன் நான், லெவல் இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு 330 இன்ட்டு 200. ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, 11/8 இன்ட்டு எக்ஸ்னா என்னது, எத்தனை தடவை ஃபில் பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு. ஆனால் 200 எம்எல் இன்ட்டு 330 வேர்ட்ஸுன்னு தெரியும் எனக்கு. ஓகேவா? இது ரெண்டும் தெரியும், ஆனால் எத்தனை தடவை ஃபில் பண்ணுவேன்னு தெரியாது. அப்போது தெரிஞ்சதுன்னு தெரியாதையும் ஈக்குவேட் பண்ணி நான் தெரியாததை கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 330 இன்ட்டு 200, இது இந்த பக்கம் போச்சுன்னா இன்ட்டு 8/11 இல்லையா? 11 கேன்சல் பண்ணால் 3. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 30 இன்ட்டு 200 இன்ட்டு 8, எக்ஸ் ஈக்குவல் டு இது 6000 இல்லையா, 6000 இன்ட்டு 8, எக்ஸ் ஈக்குவல் டு 4800 இல்லையா, 1 2 3 0 ஆகிடும். 48,000 வேர்ட்ஸ்.
அப்போது அந்த 200 ml இங்கில் எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதலாம்? 48,000 வேர்ட்ஸ் எழுதலாம்.